Welcome to our channel. Today we will learn 10th standard science unit 12 plant anatomy and plant physiology. Plant physiology பார்க்கலாம். அதுல plastics பார்க்கலாம். plastics அப்படினா நம்ம என்ன சொல்வோம்? கணிகங்கள்னு சொல்வோம். தமிழ்ல வந்து கணிகங்கள்னு சொல்வோம். நம்ம ஏற்கனவே plant anatomy வீடியோ போட்டுருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. ஓகேவா? இப்போ லைன் பை லைனா நம்ம வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். பிளாஸ்டிக்ஸ் எங்கே இருக்கும்? பிளான்ட்ஸ் அண்டு ஆல்கேல வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து கணிகங்கள் வந்து இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிளாஸ்டிக்ஸ் வந்து டபுள் மெம்பரேனாக இருக்கும். அதாவது இரட்டை ஜவ்வினால் அது வந்து இருக்கும். அந்த ஆர்கனல்ஸில் எப்படி பவுண்டாக இருக்கும்? டபுள் மெம்பரைனாக இருக்கும். அதோட ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படின்னா, ஃபுட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணும், அது மாதிரி ப்ரிப்ரேஷனும் பண்ணும். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்குதுமா. என்னென்ன அப்படின்னா, குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட்னு 3 டைப்ஸ் இருக்குது. குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது க்ரீன் கலரில் இருக்கும். குரோமோபிளாஸ்ட் எல்லோ, ரெட், ஆரஞ்சு கலரில் இருக்கும். லியூகோபிளாஸ்ட் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். குளோரோபிளாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் பிளாஸ்டிக்ஸாக இருக்கும். அதில் க்ரீன் பிளாஸ்டிக்ஸாக இருக்குது, பச்சை நிறத்தில் இருக்குது, பச்சை கணிகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அதில் வந்து க்ரீன் பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதுதான் குளோரோஃபில் அப்படிங்கிற க்ரீன் பிக்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஓவல் ஷேப்பில் இருக்குது. இதோட டயாமீட்டர், அதாவது விட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னா 2 to 10 மைக்ரோமீட்டர் அளவுலையும், அதோட திக்னஸ் அதாவது தடிமன் வந்து 1 to 2 மைக்ரோமீட்டர் அளவுலையும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதோட அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் வந்து குளோரோபிளாஸ்டோட அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். டபுள் மெம்ப்ரெயின், அந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், அதான் மெம்ப்ரெயின். அதான் டபுள் மெம்ப்ரெயினாக இருக்குது. அதில் இன்னர் மெம்ப்ரெயின், அதான் அவுட்டர் மெம்ப்ரெயின். 2 பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இன்னர் மெம்ப்ரெயின், அவுட்டர் மெம்ப்ரெயின் இருக்குது. அதுக்கு இடையில் இருக்கக்கூடியது தான் என்ன இருக்குன்னா, இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ் வந்து இருக்குது. இடைவெளிகள் காணப்படும். இன்னர் மெம்ப்ரெயினுக்கும் அவுட்டர் மெம்ப்ரெயினுக்கும் இடையில ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னும் இந்த மெம்ப்ரெயினுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது என்னென்னா ஸ்ட்ரோமா அப்படிங்கிற பகுதி. அதில் வந்து மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஜவ்வு இந்த மெம்ப்ரெயினுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற பகுதி இருக்குது. அந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற பகுதி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலரில் உள்ளே இருக்குல்ல, இதுதான் ஸ்ட்ரோமா பகுதி. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, கண்டைன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ வந்து இருக்கும். ரிபோசோம்ஸ் வந்து இருக்கும். ரிபோசோம்ஸ் வந்து என்ன இருக்குன்னா 70s ரிபோசோம்ஸ் இருக்கும். இதில் புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணக்கூடிய மாலிக்யூல்ஸ்லாம் வந்து இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டால் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னது தைலகாய்டு. தைலகாய்டு அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு எப்படி இருக்குது, தட்டு மாதிரி இருக்குது. டிஸ்சேஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த தைலகாய்டு வந்து எந்த இடத்துல இருக்குன்னா ஸ்ட்ரோமாவில் இருக்கும். ஸ்ட்ரோமால் பகுதியில் தான் இருக்குது. ஸ்ட்ரோமா இருக்குல்ல, அந்த கேப்பில் தான் அந்த தைலகாய்டு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து ஒரு காயின்ஸ் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. எஸ் ஆர் நோ எஸ். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். இதுதான் தைலகாய்டு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள், இதை கிரானம். இந்த அடுக்கி வச்சுருக்காங்களே அந்த தைலகாய்டை 1 by 1 இந்த மாதிரி காயின்ஸ் மாதிரி அடுக்கி வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கிரானம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கிரானா அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலரில் கிரானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இது என்ன பண்ணுது, ஃபுல்லாக அமைப்புக்கு கிரானான்னு சொல்கிறோம். இது எல்லாம் தனித்தனியாக இருக்கிறப்ப என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு காயின்ஸும் அடுக்கி வச்சுருக்கக்கூடிய அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஸ்டாக்குக்கு வந்து கிரானம் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு கிரானாவும் கனெக்ட் ஆகிருக்கு. எது மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இன்டர் கனெக்ட் ஆகிருக்குன்னா ஸ்ட்ரோமா லேமெல்லைனால இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒவ்வொன்றோட கனெக்ட் ஆகிருக்குதா இல்லையா? இது ஸ்ட்ரோமா லேமெல்லாவோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரக்சர். அதைப்படி பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே பாருங்கள், என்வலப் அப்படின்னா உரைன்னு சொல்லுவோம். குளோரோபிளாஸ்ட் என்வலப் கேஸ் அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்ப்ரெயின்ஸ் விச் இஸ் செப்பரேட்டட் பை இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ். செகண்ட் ஒன் பாருங்கள், என்ன பார்ட்ஸ் பார்த்தோம்? ஸ்ட்ரோமா பார்த்தோமா இல்லையா? ஸ்ட்ரோமா வந்து மேட்ரிக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எங்கே அப்படின்னா மெம்ப்ரெயினுக்கு உள்ள மேட்ரிக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் நம்ம ஸ்ட்ரோமான்னு சொல்கிறோம். இதில் வந்து டிஎன்ஏ 70s ரிபோசோம்ஸ் இருக்குது. அது மாதிரி ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணக்கூடிய அதர் மாலிகுல்ஸ்லாம் அதில் வந்து ரெக்கவர்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தைலகாய்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த பிளேஸில் இருக்குது? உள்ளே வந்து நம்ம மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற அந்த பிளேஸ் ஸ்ட்ரோமாவில் இருக்குது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதனால தைலகாய்டு மெம்ப்ரெயின் வந்து என்க்ளோசஸ் ஆகிருக்கும். தைலகாய்டு லியூமனால் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அது அந்த பாயிண்ட் சொல்லாமல் இருக்கணுமா, தைலகாய்டு லியூமன். ஓகேவா?
இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் தைலகாய்ட்ஸில். தைலகாய்டோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா ஸ்டாக் ஆஃப் டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதுதான் கிரானா அப்படின்னு சொல்கிறோம். சிங்குலரில் கிரானம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிரானா அப்படிங்கிறது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா தைலகாய்ட்ஸ் வந்து 1 by 1 பார்த்தோம் அப்படின்னா காயின்ஸ் மாதிரி டிஸ்க் ஒரு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதுதான் கிரானம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிரானா வந்து எப்படி இன்டர் கனெக்ட் ஆகிருக்குன்னா ஸ்ட்ரோமா லேமெல்லானால இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். குளோரோபிளாஸ்டில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது? போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடியது. அடுத்து ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச் என்ன பண்ணணும்? ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட்டு சிந்தசைஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸை உற்பத்தி பண்ணும். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் ஆஃப் லிப்பிட்ஸையும் சேமித்து வைக்கக்கூடியது. ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்டை ஃபார்மேஷன் உருவாக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோரோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன் என்னென்னது? ஃபோட்டோசிந்தசைஸ், ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச், சிந்தசைஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஸ்டோரேஜ் ஆஃப் லிப்பிட்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். அதாவது ஒளிச்சேர்க்கை, ஸ்டார்ச் வந்து சேமிக்குது, தரசம் சேமித்தல், அது மாதிரி கொழுப்பு அமில உற்பத்தி, லிப்பிடுகளை சேமிக்குது, பசுங்கனியத்தை உருவாக்குது. நெக்ஸ்ட் நம்ம போட்டோசிந்தசைஸ்னு பார்க்கலாம். போட்டோசிந்தசைஸ்னு என்ன சொல்லுவோம்? ஒளிச்சேர்க்கை. இங்கே பாருங்கள், போட்டோசிந்தசிஸ் பார்க்கலாம். போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறதுல போட்டோ அப்படின்னு என்னென்னு சொல்லுவோம்? லைட், ஒளி. சிந்தசைஸ்னால் டு பில்ட், கட்டமைக்கக்கூடியது. என்ன அப்படின்னா இந்த போட்டோசிந்தசிஸ் வந்து இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே நடக்குதுன்னா ஆட்டோட்ராஃபிக் ஆர்கனைசம்ஸ்லாம் நடக்கும். ஆட்டோட்ராஃபிக் ஆர்கனைசம்ஸ்னால் என்னது? தானாகவே உணவை தயாரிக்கிறது. ஃபுட்டை வந்து ஓனாக ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஆர்கனைசம்ஸ் தான் ஆட்டோட்ராஃபிக் ஆர்கனைசம்ஸ் சொல்லுவோம். அது என்னென்ன அப்படின்னா க்ரீன் பிளான்ட்ஸ், ஆல்கே, அது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா குளோரோஃபில் கண்டெய்னிங் பாக்டீரியா, இதெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். இதெல்லாம் ஆட்டோட்ராஃபிக் ஆர்கனைசம். இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுது த எனர்ஜி ஃப்ரம் சன்லைட் டு சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட். அதாவது சன்லைட்லேருந்து எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்தி ஓனாக ஃபுட்டை வந்து தயாரிக்கிறது. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன். இதான் போட்டோசிந்தசிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் வாட்டர். கார்பன் டை ஆக்சைடு வந்து எதில் கம்பைன் ஆகுது? வாட்டரோட கம்பைன் ஆகுது, H2O. ஓகேவா? இங்கே ஃபார்முலா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. கார்பன் டை ஆக்சைடு 6CO2 ஈக்குவேஷன் இருக்கா இல்லையா? அந்த கார்பன் டை ஆக்சைடு எதோட கம்பைன் ஆகுது? 12H2O, அதாவது வாட்டரோட கம்பைன் ஆகி எது முன்னிலையில் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் குளோரோஃபில். இங்கே இருக்கா லைட் குளோரோஃபில், ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் குளோரோஃபில் டு ஃபார்ம் கார்போஹைட்ரேட்ஸ். என்ன ஃபார்ம் பண்ணுது? C6H12O6 கார்போஹைட்ரேட்டை ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் 6H2O அது மாதிரி O2 வந்து ரிலீஸ் பண்ணுது. டியூரிங் திஸ் ப்ராசஸ் ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்ட் அஸ் எ பை ப்ராடக்ட். இந்த இதில் ஆக்சிஜனை வந்து இது வந்து வெளியேற்றுது. வாயுனா இந்த சிம்பிள் கொடுப்போம். இந்த ஈக்குவேஷனை பார்த்துக்குங்க. அதாவது போட்டோசிந்தசைஸோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் வாட்டர் in the presence of sunlight and chlorophyll to form carbohydrates. During this process oxygen is released as a byproduct. ஓகேவா? அந்த நிகழ்ச்சியில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் அதோட நீரோட உதவியால் சூரிய ஒளியின் முன்னிலையில் பசுங்கனியத்தில் கார்போஹைட்ரேட் வந்து தயாரிக்கப்படுது. இந்த நிகழ்ச்சியில் ஆக்சிஜன் வந்து வெளியேற்றப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், வேர் டஸ் போட்டோசிந்தசிஸ் அக்கர்? போட்டோசிந்தசிஸ் எந்த இடத்துல நடைபெறும்? போட்டோசிந்தசிஸ் அக்கர்ஸ் இன் ஆல் கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். அதாவது தாவரங்களில் இருக்கக்கூடிய க்ரீன் பார்ட்ஸ் இருக்குல்ல, பசுமையான தாவரங்களில் பசுமையான பார்ட்ஸ், அதில் தான் இந்த போட்டோசிந்தசிஸ் நடைபெறும். எஸ்பெஷலி க்ரீன் லீவ்ஸில் தான் வந்து நடைபெறுது. ஓகேவா? இலைகளில் தான் என்னது போட்டோசிந்தசிஸ் வந்து நடைபெறுது. தான் வேர் டஸ் போட்டோசிந்தசிஸ் அக்கர் அப்படின்னா photosynthesis occur in all green parts of the plant, especially in green leaves. ஓகேவா? இப்போ photosynthesis pigments பார்க்கலாம். என்னென்ன பிக்மெண்ட்ஸ் இருக்குன்னா பிக்மெண்ட்ஸ் இன்வால்வ்டு இன் photosynthesis ஆர் கால்டு photosynthetic pigments. அதாவது ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய பிக்மெண்ட்ஸ் தான் photosynthetic pigments சொல்கிறோம். photosynthetic pigments வந்து 2 கிளாஸஸாக இருக்குது. அதாவது பிரைமரி பிக்மெண்ட்ஸ், ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ். இதில் வந்து குளோரோஃபில் ஏ அப்படிங்கிறது பிரைமரி பிக்மெண்ட்ஸ். குளோரோஃபில் ஏ என்னதுன்னா பிரைமரி பிக்மெண்ட்ஸ். இது வந்து ட்ராப்ஸ் சோலார் எனர்ஜி அண்ட் கன்வெர்ட்ஸ் இட் டு எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் எனர்ஜி. அதாவது இது வந்து இந்த பிக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா
சோலார் எனர்ஜினா என்னது, சூரிய ஆற்றல். இதில் எப்படி கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்டு கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அதே மாதிரி அதனால இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது வினை மையம். ரியாக்ஷன் சென்டர் இட் இஸ் கால்டு த ரியாக்ஷன் சென்டர். எதுனா குளோரோஃபில் ஏ, பிரைமரி பிக்மெண்ட். பிரைமரி பிக்மெண்ட்ஸ்க்கு என்னன்னு சொல்கிறோம், ரியாக்ஷன் சென்டர். அதில் என்ன குளோரோஃபில் இருக்குன்னா குளோரோஃபில் ஏ இருக்குது. ஓகேவா, இது வந்து சோலார் எனர்ஜியை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுது, எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதர் பிக்மெண்ட்ஸ் வந்து என்னென்னா குளோரோஃபில் பி, அது கரோட்டினாய்ட்ஸ். இது அசசரி பிக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது துணை நிறமிகள் அப்படின்னு சொல்லுவோம். அஸ் த பாஸ் ஆன் த இது என்ன பண்ணுது, எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணுது. எங்கேருந்து அப்சர்வ் பண்ணுது, குளோரோஃபில் ஏ இருக்கலாம், ரியாக்ஷன் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பிரைமரி பிக்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் ஏவை வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணுது, அதோட மாலிகுலை. ஓகேவா, இது வந்து அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணி குளோரோஃபில் ஏக்கு இது வந்து பாஸ் பண்ணிடுறது. த பாஸ் ஆன் அப்சர்வ்டு எனர்ஜி டு குளோரோஃபில் ஏ மாலிக்யூல். அதாவது சன்லைட் அந்த சோலார் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணி குளோரோஃபில் ஏக்கு வந்து இது வந்து பாஸ் பண்ணிடும். ஓகேவா, அனுப்பிடும். இதான் ரியாக்ஷன் சென்டர்னா என்னது, பிரைமரி பிக்மெண்ட்ஸ். அண்ட் ஹார்வெஸ்டிங் சென்டருக்கு அதர் நேம் என்னன்னா அசசரி பிக்மெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அண்ட் டுகெதர் ஃபார்ம் ஃபோட்டோ சிஸ்டம். இதுதான் என்னன்னு சொல்கிறோம், ஃபோட்டோ சிஸ்டம். இந்த ரெண்டையும் சேர்ந்த இந்த ரெண்டுதும் சேர்ந்து தான் பிரைமரி பிக்மெண்ட்ஸ் அசசரி பிக்மெண்ட்ஸ் ரெண்டு டுகெதர் ஃபார்ம் ஃபோட்டோ சிஸ்டத்தை உருவாகும். ஃபோட்டோ சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் ஒன் டைம் சொல்கிறேன் பாருங்கள். பிக்மெண்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய பிக்மெண்ட்ஸ் தான் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, பிரைமரி பிக்மெண்ட்ஸ், அசசரி பிக்மெண்ட்ஸ். பிரைமரி பிக்மெண்ட்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம், குளோரோஃபில் ஏ. இது வந்து சோலார் எனர்ஜியில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் எனர்ஜியாக வந்து மாற்றுது. ஓகேவா, இது வந்து சோலார் எனர்ஜியை என்ன எப்படி கன்வெர்ட் பண்ணுது, எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. இது ரியாக்ஷன் சென்டர்னு சொல்கிறோம். அதர் பிக்மெண்ட்ஸ் வந்து குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, கரோட்டினாய்ட்ஸ். இது வந்து அசசரி பிக்மெண்ட்ஸ். இது வந்து என்ன பண்ணுதுன்னா சோலார் எனர்ஜியில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி எங்கே பாஸ் பண்ணுது, குளோரோஃபில் ஏ மாலிகுல்ஸ்க்கு பாஸ் பண்ணுது. இதுதான் ரியாக்ஷன் சென்டர்னு இதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அசசரி பிக்மெண்ட்ஸ், அதாவது ஹார்வெஸ்டிங் சென்டர்னு சொல்கிறோம். அதாவது ரியாக்ஷன் சென்டர் அப்படிங்கிறது பிரைமரி பிக்மெண்ட்ஸ் அண்ட் ஹார்வெஸ்டிங் சென்டர்னா அசசரி பிக்மெண்ட்ஸ். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தது ஒரு ஃபோட்டோ சிஸ்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்க பாருங்கள், ரோல் ஆஃப் சன்லைட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். சன்லைட்டோட ரோல் என்ன, ஃபோட்டோசிந்தசிஸில் சன்லைட்டோட ரோல் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த குளோரோபிளாஸ்ட். ஃபோட்டோசிந்தசிஸ் எந்த பிளேஸில் நடக்குது, குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற பகுதியில் தான் நடக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இஸ் சச்சஸ் தட் த லைட் டிபெண்ட் அண்ட் லைட் இண்டிபெண்ட். இது ஸ்ட்ரக்சரை பொறுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது, லைட் டிபெண்ட்னா லைட் ரியாக்ஷன், அதாவது ஒளி வினை. ஓகேவா, லைட் இண்டிபெண்ட்னா டார்க் ரியாக்ஷன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லைட் ரியாக்ஷன் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளி வினைன்னு சொல்லுவாங்க. லைட் ரியாக்ஷன் வந்து எங்கே நடக்குதுன்னா கிரானா, குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னா கிரானா அப்படிங்கிற பகுதி பார்த்தோமா இல்லையா, அதில் தான் வந்து நடக்கும் லைட் ரியாக்ஷன். டார்க் ரியாக்ஷன் எங்கே நடக்குதுன்னா ஸ்ட்ரோமா பகுதியில் நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, லைட் ரியாக்ஷன் வந்து கிரானா பகுதியிலையும் டார்க் ரியாக்ஷன் வந்து ஸ்ட்ரோமா பகுதியிலையும் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அதாவது லைட் டிபெண்ட் ரியாக்ஷன், ஹில் ரியாக்ஷன் ஆல் லைட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க இதை வந்து. ஓகேவா, இது வந்து ராபின் ஹில் அப்படிங்கிறவர் 1939 தான் இதை வந்து கண்டுபிடிச்சாரு, டிஸ்கவர் பண்ணார். எது அப்படின்னா லைட் ரியாக்ஷனா. இந்த ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட், இது சூரிய ஒளி உதவியோட தான் இது வந்து நடக்கும். எங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாரு, தைலகாய்டு மெம்பரேன்ஸ் கிரானா பகுதி. நம்ம சொன்னோமா இல்லையா, தைலகாய்டு மெம்பரேன்ஸில் கிரானா பகுதியில் தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகேவா, இது குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய தைலகாய்டு மெம்பரேன்ஸில் கிரானா பகுதியில் தான் லைட் எனர்ஜி இந்த லைட் ரியாக்ஷன் வந்து நடக்குமா. இதில் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் வந்து வந்து சன்லைட்டை வந்து, அதாவது சன்லைட் அப்படிங்கிறது லைட் எனர்ஜி, சன்லைட்லேருந்து வரக்கூடியது லைட் எனர்ஜி. அந்த லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அது எப்படி கன்வெர்ட் பண்ண ஏடிபியாகவும் கெமிக்கல் எனர்ஜி ஏடிபி அண்ட் NADPH + H+ ஆகும் இது வந்து உருவாக்குது. ஓகேவா, கன்வெர்ட் பண்ணுது.
ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் வந்து லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி எப்படி கன்வெர்ட் பண்ணுது, எதா கெமிக்கல் எனர்ஜி ஏடிபி ஆகும், NADP H+ ஆகும் இது வந்து கன்வெர்ட் பண்ணுது. இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன் மூவ் அவுட் ஃப்ரம் த தைலகாய்ட் டு த ஸ்ட்ரோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். இது ரெண்டுமே டார்க் ரியாக்ஷனுக்கு வந்து பயன்படும். ஓகேவா, அதாவது டார்க் ரியாக்ஷன் எங்கே நடக்கும், குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரோமா பகுதியில் நடக்கும். ஓகே, இங்கே பாருங்க, லைட் ரியாக்ஷன் வந்து கிரானா, டார்க் ரியாக்ஷன் வந்து ஸ்ட்ரோமா பகுதியில். இப்போ ஏடிபி அப்படிங்கிறது மோட்டு நூல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் நம்ம சொன்னோமா இல்லையா, இப்போ தான் ஏடிபியை உற்பத்தி செய்யுது இல்லை, லைட் ரியாக்ஷனில் தான் ஏடிபி வந்து உருவாகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லைட் ரியாக்ஷனில் தான் ஏடிபியும் உருவாகுது. அது மாதிரி NADPH+H+ம் அது வந்து உருவாகுது. இதில் ஏடிபி அப்படிங்கிறது அடினோசின் டைபாஸ்பேட், NADனா நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு, NADPனா நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு பாஸ்பேட். ஓகேவா, இதில் வந்து டூ யூ நோ பகுதியில் பாருங்கள், எ செல் கேனாட் கெட்ஸ் எனர்ஜி டைரக்ட்லி ஃப்ரம் குளுக்கோஸ். அதாவது ஒரு செல்லானது டைரெக்டாக குளுக்கோஸை வந்து அது வந்து பெற முடியாது, அதில் எனர்ஜி வந்து பெற முடியாது டைரெக்டாக வந்து. ஸோ இன் ரெஸ்பிரேஷன் மூலமாக தான் அதுக்கு வந்து எனர்ஜி வந்து எடுத்துக்கும். அதாவது இன் ரெஸ்பிரேஷன் த எனர்ஜி ரிலீஸ்டு ஃப்ரம் குளுக்கோஸ் இஸ் யூஸ்டு டு மேக் ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அதாவது ரெஸ்பிரேஷன் மூலமாக குளுக்கோஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம், அதோட எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணி ஏடிபியில் தான் அது வந்து ஸ்டோரேஜ் பண்ணும். ஓகேவா, அதை தான் யூஸ் பண்ணுறது தான் செல் வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா, டைரெக்டாக வந்து எனர்ஜி வந்து செல் வந்து எடுத்துக்காது, அது கன்வெர்ட் ஆகும் எனர்ஜி. இப்போ லைட் ரியாக்ஷனில் வந்து எனர்ஜி வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுது, ஏடிபியாகவும் NADPH-ஆகவும் உருவாக்குது. அதுதான் சொல்கிறாங்க, அது ஏடிபியில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம், அதை தான் என்னது சேமிக்கப்படுகிற ஆற்றல், வெளியேறக்கூடிய ஆற்றல், அந்த எனர்ஜியை வந்து ஏடிபியில் தான் சேமிக்கப்படும், அதுதான் எடுத்துக்கும் செல் வந்து. ஓகேவா, டைரெக்டாக வந்து எனர்ஜி வந்து எடுத்துக்க முடியாது. இங்கே பாருங்கள், அடுத்து லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன், அதாவது டார்க் ரியாக்ஷன், அதாவது பயோசிந்தட்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதர் நேம், இதெல்லாம் நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதில் வந்து டார்க் ரியாக்ஷன் அல்லது பயோசிந்தட்டிக் பாத்வே டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்ட்ரோமா. இது எங்கே நடக்குதுன்னா ஸ்ட்ரோமா பகுதியில் நடக்கும். இந்த ரியாக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா CO2 வந்து ரெடியூஸ் ஆகும். CO2 வந்து ரெடியூஸ்டு இன்டு கார்போஹைட்ரேட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் லைட் ஜெனரேட்டட் ATP அண்டு NADPH+. அதாவது இந்த லைட் ரியாக்ஷன்ஸில் என்ன உருவாகும், ATP NADPH+ உருவாகுதா இல்லையா, அதோட ஹெல்ப்பால் CO2 வந்து என்னது கார்போஹைட்ரேட்டாக மாறுது, ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ்னால் ஒடுக்க முடியுது. CO2 எப்படி ரெடியூஸ் ஆகுது, கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரோமா பகுதியில் தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். இதை வந்து நம்ம கால்வின் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு என்னன்னு சொல்கிறாங்க, கால்வின் சைக்கிள். இதில் நடக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து லைட் இது வந்து தேவையில்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் லைட், சூரிய ஒளி இதுக்கு வந்து தேவையில்லை. அதனால தான் இதுக்கு வந்து டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லைட் ரியாக்ஷனுக்கு சூரிய ஒளி தேவை, இதுக்கு டார்க் ரியாக்ஷனுக்கு சூரிய ஒளி தேவையில்லை, CO2 தான் தேவை. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு தான். அது மாதிரி லைட் ரியாக்ஷனில் உருவாகக்கூடிய அந்த ஏடிபி மற்றும் அந்த NADPH+H+ அதோட ஹெல்ப்பில் தான் என்னது, அதோட ஹெல்ப்போட CO2 வந்து என்னது கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் ஆகுது. அதான் டார்க் ரியாக்ஷன். ஓகேவா, இது எங்கே நடக்குது அப்படின்னா ஸ்ட்ரோமா பகுதியில் நடக்குது இந்த ரியாக்ஷன். ஓகே, இதுதான் கால்வின் சைக்கிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இன் கால்வின் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா இன்புட்ஸ் ஆர் CO2 ஃப்ரம் த அட்மாஸ்பியர் அண்ட் த ATP அண்ட் NADPH+H+ ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் சன்லைட். அதாவது கால்வின் சைக்கிளை பார்த்தோம் அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய CO2 லைட் ரியாக்ஷனில் என்ன கிடச்சிச்சு நம்மளுக்கு வந்து, லைட் ரியாக்ஷனில் ATP NADPH ரெண்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, இன்புட்ஸ்னால் என்னது, உள் நுழைகிறது. கால்வின் சைக்கிள் அந்த ஃபார்முலேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. போட்டோசிந்தசிஸ் ஓவர்வியூ ஆஃப் ஹில் அண்ட் கால்வின் சைக்கிள் பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், மெல்வின் கால்வின் இவர் வந்து அமெரிக்கன் பயோகெமிஸ்ட். இவர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா கெமிக்கல் பாத்வே ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸில் கெமிக்கல் வந்து பாத்வே அதாவது வேதியியல் நிகழ்வுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து சைக்கிள், அதுதான் என்னன்னு சொல்கிறோம், கால்வின் சைக்கிள் அப்படிங்கிறது இதுக்கு பெயர். ஹி வாஸ் அவார்டட் வித் நோபல் பிரைஸ் இந்த இயர் 1961 ஃபார் ஹிஸ் டிஸ்கவரி. இது கண்டுபிடிச்சதுக்காக இவருக்கு வந்து 1961 நோபல் பிரைஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா,
நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபேக்டர் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்னா, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா பிக்மெண்ட்ஸ், லீஃப் ஏஜ், அக்குமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ஹார்மோன்ஸ், இது எல்லாமே இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து லைட், கார்பன் டை ஆக்சைடு, டெம்பரேச்சர், வாட்டர், மினரல் எலமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபோபிட்னு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் எ மெத்தட் ஃபார் ப்ரொடியூசிங் ரினியூவபிள் எனர்ஜி பை த யூஸ் ஆஃப் சன்லைட். அது ஆர்டிஃபிஷியலாக செயற்கை முறையில் லைட் அண்ட் சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி இங்கே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அந்த மெத்தடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்தியன் சயின்டிஸ்ட் சிஎன்ஆர் ராவ் அப்படிங்கிறவர் இவர் வந்து ஹுவாஸ் கன்ஃபர்ட் பாரத ரத்னா விருது வந்து வாங்கியிருக்காரு 2030. இவரோட ஒர்க்கிங்காக என்ன ஒர்க் பண்ணாருன்னா, சிமிலர் டெக்னாலஜி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஃபோட்டோசிந்தசிஸ் டு ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் ஃபியூல் ரினியூவபிள் எனர்ஜி. அதாவது இவர் வந்து இது என்ன டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் மூலமாக அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காரு. அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஹைட்ரஜன் ஃபியூலை வந்து இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். அதாவது ரினியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். ஓகேவா, யாருன்னா சிஎன் ராவ், பாரத ரத்னா சிஎன்ஆர் ராவ் அப்படிங்கிறவர். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.